நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு அளவோடு இருக்கணுங்க. முக்கியமாக சாப்பாட்டு விஷயத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாரும் அளவாக சாப்பிட்றாங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. சரி, அளவுக்கு மிஞ்சின சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. சுவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உணவை தரக்கூடிய நிகழ்ச்சி தான் உணவே அமிர்தம். இன்னைக்கு நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் அருண் அவர்கள் பப்பாளி காயில் இருக்கிற மருத்துவ குணத்தை பற்றி பேச போகிறாங்க. அதை தொடர்ந்து பப்பாளி காய் கூட்டு எப்படி செய்யறது அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ராகவ் செஞ்சு காட்ட போகிறாங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் பப்பாளி. பப்பாளி நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் இல்லையா? இப்போ சமீப காலமாக நம்ம நாட்டில் விளையக்கூடிய காய்களையும் கனிகளையும் சாப்பிடக்கூடிய வழக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியறதே இல்லை. எல்லார் வீட்லேயுமே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த பப்பாளி. இந்த பப்பாளியை காயை நம்ம பயன்படுத்தலாம், பழமாக பயன்படுத்தலாம், அதனுடைய இலையை பயன்படுத்த முடியும், அதனுடைய பாலை பயன்படுத்த முடியும். இப்படி பப்பாளியோட ஒவ்வொரு உறுப்புமே நமக்கு மருந்து பொருளாக பயன்படுது. முக்கியமான ஒரு உணவுப் பொருளாகவும் இருக்குது இல்லையா? எளிதாக வீட்டிலேயே வளரக்கூடியங்கிறதுனால நம்மளை அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவோ, அந்த காயை சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பப்பாளியோட இலையில் என்ன முக்கியமான பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு காய்ச்சலை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் இந்த பப்பாளி இலையில் இருக்குது. இப்போ டெங்கு காய்ச்சல் அப்போ பிளேட்லெட்ஸோட கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் ஒரு எமர்ஜென்சிக்கு கொண்டு போகும். நிறைய பேரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருந்தது சமீபத்தில். இப்போ தமிழக அரசே அறிவித்தது பப்பாளி இலைச்சாறு குடிங்க, நிலவேம்பு கஷாயம் குடிங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முக்கியமான தீர்வாக அந்த பப்பாளி இலை இருந்தது. அந்த பப்பாளி இலையோட இருக்கக்கூடிய அந்த தன்மை பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டை இயல்பான முறையில் கூட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது. சித்தர்கள் இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? டெங்குங்கிறது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோயாக இருந்தால் கூட சித்தர்கள் அதை எப்படி சொன்னாங்க, எந்தனுடைய அடிப்படையில் சொன்னாங்கன்னு சொல்லும்போது, நம்மளுடைய தத்துவம் சித்த மருத்துவமே 3 நாடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது சார்ந்த விதமாக தான் எல்லா நோயும் பார்ப்பாங்க. இது வாதம் சார்ந்த நோயா, பித்தம் சார்ந்த நோயா, இல்லை கபம் சார்ந்த நோயா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த டெங்குங்கிறது பித்தம் சார்ந்த ஒரு நோயாக கருதப்படுது. அந்த பித்த சுரம் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ இலக்கியங்கள் டெங்கு குறிப்பிடும். அந்த பித்த சுரத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல், அந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பப்பாளி கொண்டு. அப்படி தான் நம்ம கொண்டு வரோம். அப்போ பித்தத்தை குறைக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்துக்கும் போது இந்த டெங்குல இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் இயல்பான முறையில் கூடுது. அந்த ஜுரம் சரியாகுது. இப்போ பித்தத்தை குறைக்கக்கூடிய உடலுக்கு தேவையான செரிமான சுரப்பிகளை தூண்டக்கூடிய இப்போ டைஜஷனை முக்கியமாக இன்க்ரீஸ் நார்மலாக ஆக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பப்பாளி கொண்டு. நீங்கள் அந்த பப்பாளி காயாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை பப்பாளி பழமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, உங்களோட செரிமானம் ரொம்ப இயல்பாக இருக்கும். டெய்லி கூட அந்த பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட முடியும். அதில் இருக்கக்கூடிய விட்டமின் கேல இருக்கட்டும், விட்டமின் ஏ இருக்கட்டும், பியாக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், இதனுடைய விட்டமின்கள் எல்லாமே இருதயத்தை வலுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இருதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை இயல்பான முறையில் அழித்து மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த பப்பாளி கொண்டு. அதாவது இரத்த குழாயில் படியக்கூடிய கொழுப்பை நீக்கக்கூடிய ஆற்றல், அத்திரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு படிஞ்சிக்கிட்டே வரக்கூடிய நிலைமை அப்படி குறிப்பிடுவாங்க. ஓரளவுக்கு அதிகமாகும் போது மாரடைப்பை ஏற்படுத்துறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அதை சீர் செய்யக்கூடிய ஆற்றலும் இந்த பப்பாளி கொண்டு. தினமும் உணவில் பப்பாளி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய ஆக்ஷன் இருக்கும். இதை பேப்பைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆல்கலாய்டு இருக்குது. அதுதான் இந்த டைஜஸ்டிவ் என்சைம்களை தோண்டி இயல்பான முறையில் ஜீரணித்து இந்த மாதிரி கொழுப்பை ஜீரணித்து இரத்த குழாய்களை கொழுப்பை சேர விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பப்பாளிக்கு இருக்கிறதா இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. தினந்தோறும் பப்பாளியை உணவில் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது செரிமானம் தொடர்பான எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த உதிரச்சிக்கல்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய சிக்கல்கள், அதை சீர் செய்யக்கூடிய ஆற்றலும் இந்த பப்பாளி கொண்டு. அதாவது பீரியட்ஸ் வராமல் இருக்கக்கூடிய நிலைமையை சீர் செய்யக்கூடியது. அந்த வலி, அந்த நேரத்தில் வரக்கூடிய மாதவிடாய் வலியையும் குறைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பப்பாளி கொண்டு. அது தாராளமாக பெண்கள் அந்த நேரங்களில் தாராளமாக எடுத்துக்கலாம். இது சாப்பிட்டா அதிகமாக போகும் அப்படிங்கிறலாம் ஒரு பயம் வேண்டாம். அதை கருப்பையை சீர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. கருப்பையே பப்பாளி நேரடி தொடர்பு இருக்கிறதுனால தாராளமாக அந்த நாட்களையும் பப்பாளி எடுத்துக்கலாம். இப்படி பல்வேறு நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட பப்பாளியை வச்சு இன்றைக்கி ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற இன்க்ரீடியண்ட் பப்பாளி காய். பப்பாளி காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை டாக்டர் அருண் சொன்னார். யூஸ்வலாக நாம் எல்லாரும் பப்பாளி பழத்தை சாப்பிடுவோம், பப்பாளி காயை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். இன்றைக்கி பப்பாளி காய் கூட்டு பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம்.
பப்பாளி காய் கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: பப்பாளிக்காய், பச்சை வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய்த்தூள், உளுந்து, கருவேப்பிலை, கடுகு, உப்பு, எண்ணெய். ஏற்கனவே நான் பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். பப்பாளி காயையும் நறுக்கி வச்சுருக்கேன். வானிலை காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. எப்பவுமே கூட்டில் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா அதே மாதிரி உளுந்தும் கொஞ்சம் கோல்டன் கலராக ஆன அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இதோடைய ஒரு 4-5 பல்லு பூண்டு, உங்களுக்கு கூட்டு லைட்டாக உங்களுக்கு டேங்கியாக இருக்கணும், அதாவது புளிப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தக்காளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் தக்காளி ஆட் பண்ணல. இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். அதாவது பாசிப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த பாசிப்பருப்போடையே வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்காமல் வெங்காயம், பூண்டு, பப்பாளிக்காய், பச்சை வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டியும் பண்ணிடலாம். அந்த கூட்டு ரொம்ப டைம் ஆகாது. குக்கரில் எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டு ஆகிடும். இதில் நறுக்கி வச்சுருக்க பப்பாளிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பச்சை வேர்க்கடலை, காரத்துக்கு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னா முதல்லையே தாளிக்கும் போது 2 பச்சை மிளகாவை கீரியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக்காக அலோவ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த காயில் பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. இது முழுகிற அளவு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் வெந்து போயிடும். அப்புறமா நாம் வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு தேங்காயோட கொஞ்சமாக ஜீரகம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டா கூட்டு ரெடி ஆகிடும். பப்பாளிக்காய், பச்சை வேர்க்கடலை, வெங்காயம், பூண்டு எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வேக வச்சுருக்க பாசி பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கோகனட்டும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு பொங்கி வரும்போது இறக்கிடலாம். கொஞ்சமாக இப்போ சால்ட் ஆட் பண்ணணும், அது மறக்கக்கூடாது. நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணி சால்ட் மட்டும் ஆட் பண்ணல அப்படின்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். தேவையான அளவு சால்ட்டு,
நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு மிளகாத்தூள் பிடிக்கல அப்படின்னா தாளிக்கும் போது மிளகாய் ஆட் பண்ணலான்னு. அதுக்கு பதிலாக இந்த தேங்காவை வந்து சீரகம் சேர்த்து அரைக்கிறீங்க இல்லையா, அதுலேயும் நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். யூஸ்வலாக சப்பாத்திக்கு நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னாலே நம்ம நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் தான் வந்து நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் சப்பாத்திக்கு வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பப்பாளி காய் கூட்டு பண்ணுறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சப்பாத்தின்னு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் இந்த கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜென்ரலாகவே நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கூட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். வெறும் தயிர் சாதத்தோடையும் இந்த கூட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை மேலே தூவிட்டு அணைச்சிடலாம். கொத்தமல்லி போட்ட உடனே இன்னும் வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இதில் பச்சை வேர்க்கடலையை சேர்த்துருக்கிறதால டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பச்சை வேர்க்கடலை நமக்கு வயலில் கிடைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். பப்பாளி காய் கூட்டு ரெடி. உங்கள் வீட்டில் திடீர்னு யாராவது கெஸ்ட் யாராவது வந்துட்டா என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிற்க நேரத்தில் இந்த மாதிரி பப்பாளி காய் கூட்டு செஞ்சு அசத்தலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னாலொழிய இது பப்பாளி காய் கூட்டுன்னு நிச்சயமாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கூட்டு. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பப்பாளி காய் கூட்டு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பப்பாளி வந்து இலையை பயன்படுத்தலாம், அதனுடைய பாலை பயன்படுத்தலாம், அதனுடைய காயை பயன்படுத்தலாம், பழத்தை பயன்படுத்தலாம்னு சொன்னேன். பப்பாளி விதை கூட பயன்படுத்தலாம். அந்த வகையில் பப்பாளி காயை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பப்பாளி காய்க்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி செரிமான சுரப்பிகளை இயல்பான முறையில் தூண்டக்கூடிய ஆற்றல் உண்டு. கல்லீரல் வீக்கத்தையும் மண்ணீரல் வீக்கத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அதாவது லிவர் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆயிரும், ஹெப்பாட்டோமெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ளீனோமெகாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஆற்றலும் இந்த பப்பாளி காய்க்கு உண்டு. இது தொடர்ந்து உணவில் எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை நோயாளிகள் கூட பப்பாளியை வந்து எடுத்துக்கலாம். பப்பாளி வந்து கனிஞ்சும் காயுமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் உதக்காய் அப்படிங்கிற மாதிரி கிராம வழக்கங்கள்லாம் குறிப்பிடுவாங்க. அதாவது கொஞ்சம் காயாகவும் கொஞ்சம் கனியாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் பப்பாளியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியாக சர்க்கரை நோய் அதுவும் அதிகப்படியாக ஏறாது, ரத்தத்தில் ஒரு சர்க்கரை அளவும் அதிகமாக ஏறாது, அது செரிமானம் தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது வந்து ஒரு காயகற்ப மருந்தாக இருக்கிறதுனால பல்வேறு வியாதிகளை தடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் இந்த பப்பாளி காய் வந்து பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சித்த மருத்துவ இலக்கியங்கள் குறிப்பிடும். அதாவது உடலுக்கு தேவையான இயல்பான சத்துக்களை கொடுத்து தேவையில்லாத கழிவுகளை அகற்றி வயதாவதை தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பப்பாளி கொண்டு. தொடர்ந்து நம்ம உணவில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பப்பாளியை பயன்படுத்தினோன்னா எந்த ஒரு வியாதி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த பப்பாளி கொண்டு. பெண்களுக்கு வரக்கூடிய பல்வேறு உதிர சிக்கல்கள் நீக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பப்பாளிக்கு இயல்பாக உண்டு. வெளிப்புறமாகவும் நம்ம வந்து பப்பாளியை வந்து மருந்தாக பயன்படுத்திக்க முடியும். நம்ம வந்து முக வசீகரம் பொருட்டு ஃபேஸ் பேக்காக வந்து இந்த பப்பாளியை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பப்பாளியை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு அதோட நல்லெண்ணெய் தேங்காயையும் சேர்த்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் வச்சுருந்து தொடர்ந்து இதை வாரத்துக்கு ஒரு 3 நாட்கள் செஞ்சுட்டு வந்தோன்னா முகம் வந்து பொலிவு பெறும். முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் வந்து மறையும், பருக்கள் வராமல் தடுக்கும். இதை தொடர்ந்து ஒரு 4-5 வாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முகப்பொலிவு பெறுவதற்கு ஒரு இயல்பான வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். இந்த மாதிரி பப்பாளின்னு சொல்லும்போது உள்மருந்தாகவும் வெளிமருந்தாகவும் நமக்கு வந்து பல்வேறு வகைகளில் பயன்படுது. வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.